ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரத்த சோகை வராமல் ஹீமோக்ளோபின் அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு கம்பு சேர்த்துக்கலாம். கம்பு பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு ஒரு 2 டைம் கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா செவந்து இந்த மாதிரி பொரிஞ்சு வரப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வாசனை கம்மன்னு வரும். இப்போ அப்படியே பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் அதே பேன் வச்சுக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சு வறுத்து விடுங்க. அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பொரிஞ்சு நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துடுச்சு. இதை நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதை அப்படியே நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வேர்க்கடலை பார்த்திங்கன்னா தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காகிட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாம் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்குங்க. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க கம்பு வேர்க்கடலை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை கரைசலையும் சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் நெய்யில் கூட வேணால் செஞ்சுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், அது கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காயிட்டு வந்துடும். நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஆறி வந்துடுச்சு. கை பொறுக்கிற சூட்டில் நம்ம தேவையான சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம 1 வாரம் வரல கூட நம்ம வெளியே வச்சு சாப்பிட்லாம். கெட்டே போகாது. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களாம் தினமும் ஒரு லட்டு எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கம்பு லட்டு. நான் இன்றைக்கி எடுத்த அளவுகளில் பார்த்திங்கன்னா ஒரு 15 அளவுக்கு லட்டு வந்தது. குழந்தைங்களுக்கும் தினமும் ஒன்று கொடுங்க. வாரத்தில் 2 முறை செஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.